ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சற்று முன் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று கவர்மெண்ட் கோட்டாக்கான 7.5 ரிசர்வேஷன் இருக்குது பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் கோட்டாலே மீதி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 7.5 ரிசர்வேஷனாக ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மீதி இருக்கவங்க செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இது கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட் 7.5 ரிசர்வேஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நீட் யூஜிக்கான ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் நேம் என்ன, உடைய கம்யூனிட்டி என்ன, நெக்ஸ்ட் நீட்டுக்கான மார்க் என்ன, கம்யூனல் ரேங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இதில் போயிட்டு உங்கள் நேம் இருக்கா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணுறதுக்கு மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க சர்ச் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் சர்ச் பண்ணால் போதுமானது பிளிங்க் ஆகி காமிக்கும். இதுவே கம்ப்யூட்டர்னா கண்ட்ரோல் F அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் நம்பரை நீங்கள் டைப் பண்ணால் போதுமானது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா இந்த மாதிரி பிளிங்க் ஆகி காமிக்கும். அது மூலமாக நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து நார்மலுக்கான PDF கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜென்ரலுக்கான இது. ஸோ இதில் உங்கள் நேம் இருக்கா, என்ன ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கீங்கன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் கவுன்சிலிங்கான டேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாஸும் உங்களுக்காக நடைபெற போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் யார் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எத்தனை ரேங்க் லிஸ்ட் இருக்கீங்கன்றதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.